கிடைக்க மாட்டேங்குது. இங்க உள்ள வைஃபை யூஸ் பண்ணலாம்ல? டிஜிட்டல் பேமெண்ட் யூஸ் பண்றது இஸ் கூல். ஆனா பப்ளிக் வைஃபை உபயோகப்படுத்தி பேமெண்ட் பண்றது இஸ் நாட் சோ கூல். ஆர்பிஐ சொல்லுது ஸ்மார்ட் ஆயிருங்க, கூலா இருங்க. ஷாக்கால், நீங்க அப்படி என்ன ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? ஒரு எதிரியை தோக்கடிக்கணும்னா அவனோட பலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஜெய்சிங்க பத்தி முன்னாடியே பல விஷயங்கள் தெரியும். ஆனா எனக்கு இப்போ அவனை பத்தின ஒரு முக்கியமான பலவீனமான விஷயம் இப்ப தெரிஞ்சிருக்கு. அத வச்சு அவனை ஒரே நிமிஷத்துல நாம காயப்படுத்தலாம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஷாக்கால்? அப்புறம் எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த விஷயம் என்ன, நீங்க என்கிட்ட சொல்லுங்க. உனக்கு எல்லாமே தெரிய வரும் சோகா. அந்த விஷயம் என்னன்னா, சன் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய மின்னல் வெட்டும், எல்லா இடத்துலயும் இடி விழும், அந்த சன் சிட்டிய அழிஞ்சிடும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ஜெய்சிங் சௌகான், உன் அழிவுக்கான நேரம் இப்ப நெருங்கிடுச்சு. புரிஞ்சதா ருத்ரா? ருத்ரா, ஊருக்குள்ள எதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க? ஏன் ருத்ரா, என்னாச்சுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. திடீர்னு இந்த மாதிரி ஊருக்குள்ள எப்படி இடி விழும்? வானிலை சரியா தானே இருக்கு, அப்புறம் எப்படி இடி விழும்? இத பார்க்கும்போது யாரும் மேஜிக் பண்ண மாதிரி இருக்கு. நீ இங்கேயே இரு ருத்ரா, நான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். நீ யாரு? என்னோட சன் சிட்டில எதுக்காக இடி விழ வைக்கிற? கண்டிப்பா இது நேச்சரோட வேலை இல்ல, ஒரு மேஜிக் காரனோட சதிதான். நீ யாரு? என் முன்னாடி வா. யார் நீ? ஜெய்சிங், நான் தான் எலக்ட்ரோ லேடி. வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். ஏய் எலக்ட்ரோ லேடி, என் சன் சிட்டியை விட்டு இப்பவே நீ போயிடு. பொதுவா நான் பெண்களை தாக்க மாட்டேன். இல்ல நான் ஒரே நிமிஷத்துல உன்னை என்னால இங்கிருந்து விரட்ட முடியும். ஜெய்சிங், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எப்பவும் பெண்களை தாக்க மாட்ட. உன்னோட இந்த நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன் ஜெய்சிங். பாத்தியா சோகா, ஜெய்சிங் சௌகானோட பலவீனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை வச்சுதான் அவனை இன்னைக்கு நான் தாக்கிட்டு இருக்கேன். அவனால தப்பிக்க முடியாது. இனிமே அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனோட சன் சிட்டியை நிச்சயமா அவனால காப்பாத்த முடியாது. நல்லவங்களோட பிரச்சனையே இதுதான். ஜெய்சிங் சௌகானோட நல்ல விஷயங்களை வச்சு அவனை நான் இன்னைக்கு மாட்டி விட்டுட்டேன். அவன் இன்னைக்கு அழிய போறான்.
ஜெய்சிங் சௌஹான், எனக்கு உன்னோட பிளான் நல்லா புரிஞ்சிருச்சு. உன்னால என்ன தாக்க முடியல, அதனால என்ன கைது பண்ண நினைக்கிறல்ல? ஆனா என்ன கைது பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. எலக்ட்ரோ லேடி, இதுக்கு மேல உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. உண்மையாவா? சாரி தாத்தா, நீங்க அங்க ஆபத்துல இருக்கும்போது என்னால இங்க அமைதியா இருக்க முடியாது. Ibaiska net creator too. எங்க தப்பிச்சு போறீங்க? ரங்கீலா, சீக்கிரமா பேலஸோட கேட்டை திறந்து ரெடியா இருங்க. தாத்தாக்கு அடிபட்டு இருக்கு. ருத்ரா, அவன் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கா. Ibaiska protector. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத ஜெய்சிங் சௌஹான். என்னோட கிடிய வச்சு உன் அரண்மனையை இப்ப நான் அழிக்க போறேன். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? இந்தாங்க தாத்தா, தண்ணி குடிங்க. இந்தாங்க. ருத்ரா, அந்த லேடி ரொம்ப ஆபத்தானவ. யாரும் பேலஸை விட்டு வெளியே போக கூடாது. ஆனா தாத்தா, எத்தனை நாள் தான் பேலஸ்குள்ளேயே இருக்க முடியும்? நம்ம வெளியே போய் தான் ஆகணும். இல்லனா அவ கோபத்துல சன் சிட்டியை அழிச்சிடுவா. இல்ல ருத்ரா, இந்த நேரத்துல வெளியே போறது ரொம்ப ஆபத்து. ஏன்னா அவளோட மின்னல் மத்த மின்னல்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் கொஞ்சம் குணமானதும் அவளை எதிர்கொள்ள ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். ஜெய்சிங் சௌஹான், எத்தனை நாள் தான் என்கிட்ட இருந்து மறைஞ்சு இருப்ப? நான் திரும்ப வருவேன். நான் சொன்னதை மறந்துடாத. வாளாலேயோ கத்தியாலேயோ நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். தாத்தா, அவ போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ வேணா இப்ப இந்த இடத்தை விட்டு போயிருக்கலாம். ஆனா ஆபத்து நம்மளை விட்டு போகல. அதனால யாரும் வெளியே போக கூடாது. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் இங்க இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் அங்க கார்டன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்க போய் அவ யாருன்னு பார்க்கணும். ஆமா, நீ யாரு? நீ யாருப்பா? நான் தான் ரங்கீலா. நீ யாரு? நான் சங்கரீலா. சங்கரீலாவா? யாரு சங்கரீலா? நம்ம 2 பேரும் ட்வின்ஸ்பா. உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம 2 பேரும் ஒரு திருவிழாவில் பிரிஞ்சு போயிட்டோம். திருவிழாவில் நம்ம பிரிஞ்சு போயிட்டோமா? எப்படி? எங்க? இன்னைக்கு வரைக்கும் யாருமே இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதே இல்லையே. தாத்தாவும் சொல்லல, ருத்ராவும் சொல்லல. அண்ணா, அண்ணா உங்களை வரவேற்கிறேன். அண்ணா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ணா, வாளாலேயோ கத்தியாலேயோ நான் தாக்க மாட்டேன். என்னோட மின்னல் சக்தியால தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். ரங்கீலா எப்படி அவகிட்ட மாட்டினாரு? ருத்ரா, நீங்க எல்லாரும் உள்ள இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மட்டும் பேலஸோட கதவை திறக்கலன்னா சன் சிட்டியை உங்களால காப்பாத்தவே முடியாது. ருத்ரா, நீ மட்டும் இப்ப பேலஸ திறக்கல, இந்த ரங்கீலாவை காப்பாத்தவே முடியாது. தாத்தா, ருத்ரா, என்ன காப்பாத்துங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தாத்தா, இப்ப நம்ம என்ன பண்றது? ரங்கீலாவை காப்பாத்தணும்னா நம்ம கேட்டு திறந்துதான் ஆகணும். நான் போறேன்.
இல்ல வருண், கேட்டை திறக்காத. இப்ப மட்டும் நீ பேலஸோட கதவை திறந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டேன். நான் வெளியே போறேன். நீ என்ன சொல்ற ருத்ரா? நான் இப்ப உன்னை கண்டிப்பா வெளியே போக விட மாட்டேன். தாத்தா, நம்ம கிட்ட வேற வழி எதுவும் இல்ல. எலக்ட்ரோ லேடி, நான் சொல்றத கேளு. நான் தான் ருத்ரா பேசுறேன். நான் வெளியே வர தயாரா இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் நீ ரங்கீலாவை விடு. அவரை ஃபவுண்டைன் பக்கத்துல உட்கார வை. ஓகேவா? ஓகே ருத்ரா. ஜெய்சிங் இல்லனா என்ன, அவன் பேரும் தான் வர போறான்ல. ருத்ரா உனக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்க போறா. இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு. ஓ, நீதான் ருத்ராவா? உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நீ நான் சொல்றத கேளு. பேலஸோட கதவை திற. உன்னோட மின்னலால எங்களை தாக்குனாலும் பேலஸோட கதவு திறக்கப்படாது. பேலஸோட கேட்டை திறக்கலனா நீயும் ரங்கீலாவும் என் கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டீங்க. இந்த வாங்கிக்கோ. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க? என்னோட மின்னல் கண்டிப்பா ஃபெயில் ஆகாதே. இல்ல, ஏன் மாத்திட்ட? இது ருத்ரா இல்ல, அவனோட இமேஜ். நான் எல்லாரையும் எரிச்சிடுவேன். இங்க இருக்கிற யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுங்கிறத இந்த ருத்ராவுக்கு அந்த ஜெய்சிங் சௌகான் நல்லா கத்து கொடுத்திருக்கான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா இந்த தடவை அந்த சன் சிட்டியை இவங்களால காப்பாத்தவே முடியாது. ரங்கீலா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன். ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாங்கிற ஐடியாவும் வரும் இல்லையா? ரங்கீலா, நீங்க எதுக்கு தேவையில்லாம வெளியே போனீங்க? கொடுங்க, அந்த ட்ரேயை என்கிட்ட கொடுங்க. இந்தங்க, உங்க ட்ரேவை பிடிங்க. ரங்கீலா, நீங்க என்னை விட்டு தள்ளியே இருங்க. ரங்கீலா, யாருக்கும் எதுவும் வேண்டாம். இப்ப நீ கொஞ்ச நேரம் உள்ள போய் ரெஸ்ட் எடு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய்சிங் சௌகானோட வீட்ல எல்லாரும் ஷாக் அடிச்சு கீழே விழுறாங்க. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள், என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த ஜெய்சிங் அவனோட அரண்மனைக்குள்ளேயே மறைஞ்சிருக்க போறான்? அந்த சன் சிட்டியை இந்த எலக்ட்ரோ லேடி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு அவன் அரண்மனை விட்டு வெளியே வந்துதானே ஆகணும். ஷாக்கால், அவங்க எல்லாரும் அழியறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஷாக்கால், இது எப்ப நடக்கும்? கொஞ்சம் பொறுமையா இரு ஜோகா. நாம நினைச்சது நிச்சயமா நடக்கும். அந்த எலக்ட்ரோ லேடி கண்டிப்பா சன் சிட்டியை அழிச்சிடுவா. தாத்தா, இதுக்கப்புறம் நம்ம அமைதியா இருக்க கூடாது. எவ்வளவு நேரம் தான் நம்ம அரண்மனைக்குள்ள மறைஞ்சிருக்கிறது? நான் வெளியே போய் எலக்ட்ரோ லேடியை தடுத்தே ஆகணும். ருத்ரா, இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காத. ஃபர்ஸ்ட் ரூலை எப்பவும் மறக்காத. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். நாம எலக்ட்ரோ லேடி கிட்ட கண்டிப்பா மோதலாம், ஆனா பக்கா பிளானிங்கோட மோதணும். ருத்ரா, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு புது மந்திரத்தை சொல்லித்தரேன். ருத்ரா, நாங்களும் கூட வெளியே வரோம். ருத்ரா, ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மேஜிக்கோட பவர் உங்ககிட்ட 5 செகண்ட் மட்டும் தான் இருக்கும். நானும் உங்க கூட வரேன். அந்த எலக்ட்ரோ லேடி எனக்கும் ஷாக் கொடுத்தால, டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா அவளை நான் பழி வாங்குவேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன் எலக்ட்ரோ லேடி. நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க எலக்ட்ரோ லேடி? தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடி வா. இது வந்துட்டேன். நீ ரொம்ப தைரியசாலி ருத்ரா. ஆனா உன்னால என்கிட்ட மோத முடியாது. எலக்ட்ரோ லேடி, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா சக்கு.
வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். தப்பிக்க முடிஞ்சா என்கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு. ருத்ராவால அந்த எலக்ட்ரோ லேடி கிட்ட மோத முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ருத்ரா மாட்டிக்க போறான். அத பார்த்த ஜெய்சிங் சௌகான் ருத்ராவை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா வெளியில வருவான். அந்த ஜெய்சிங் சௌகான் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்ச போறான். அத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். எலக்ட்ரோ லேடி, நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஜந்தர் மந்தர் காளிகல் அந்தர் ஜூ. நீ என்ன பண்ணிருக்க பாத்தியா? இதுக்கப்புறம் நம்மளால நகர கூட முடியாது. ருத்ரா இப்போ மந்திரம் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். Focus and believe. Zibaiska boom, chick chick boom. Rudra, 5, 4, 3, 2, 1. Rudra, time முடிஞ்சிருச்சு. வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்தால தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். என் சக்திகள் எங்க போச்சு? எனக்கு என்ன ஆச்சு? நான் எதுக்காக கீழே விழுறேன்? இப்போ உங்க பவர் உங்களை விட்டு போயிடுச்சு. திரும்ப எப்பவும் உங்களுக்கு பவர் கிடைக்காது. எதுக்குன்னு உங்களுக்குள்ள இருக்கிற மின்னலை நான் எனக்குள்ள எடுத்துக்கிட்டேன். இப்ப நீ ஒரு சாதாரண மனுஷிதான். என்னோட சக்திகள் என்னை விட்டு போயிடுச்சு நான் சொல்றேன். இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு வெற்றி கிடைக்க போற கடைசி நேரத்துல தோத்து போயிடுறேன். நான் நினைச்சது நடக்கும் நினைக்கும் போது எனக்கு எதிராவே நடக்குது. மேடம், ஜூஸ் குடிங்க. உங்க கோபம் கொஞ்சம் குறைஞ்சிடும். தண்ணி தண்ணி, நீ இதுல என்ன கலந்த? எனக்கு எரியுது. ஸ்பெஷலா எதுவுமே கலக்கல. உன் பவரை நீ இழக்க போறன்னு முன்னாடியே எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு கொஞ்சம் சில்லி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன். உன்னோட சக்தியை வச்சு என்ன தாக்குனல்ல, இப்ப அவதிப்பட. தண்ணி தண்ணி. கலக்கிட்ட ருத்ரா, சபாஷ். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ.